அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் மனதின் ஆழத்தில் பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையோடு இந்த உரையை தொடங்குகிறேன். அது என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் எந்த ஒரு துவாவும் ஒருபோதும் வீணாகாது என்பதே. இது ஒரு நம்பிக்கை அல்ல, இது ஒரு மூமினின் உறுதியான அகீதா. நாம் இன்று கேட்ட துவா நாளை கிடைக்காமல் போகலாம். இந்த மாதம் கேட்டது அடுத்த மாதம் கிடைக்கலாம். அல்லது ஒரு வருடம், 4 வருடங்கள் கழித்து கூட கிடைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, துவா வீணாகாது. அல்லாஹ் அந்த துவாவுக்கு 3 வழிகளில் பதில் தருவான். நாம் கேட்டதை அப்படியே தருவான். அல்லது அதற்கு பதிலாக ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். அல்லது அதை ஆகிரத்தில் நன்மையாக சேமித்து வைப்பான். நம்மில் எத்தனை பேர் இப்படி சொன்னிருக்கிறோம்? ஒரு நிமிஷம் தாமதமாக வந்திருந்தா என் உயிரே போயிருக்கும். ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தா அந்த விபத்தில் சிக்கியிருப்பேன். அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிடம், அது யாரோ செய்த துவா. அல்லது நாமே வாழ்க்கையில் எப்போதோ செய்த ஒரு துவா. அன்பர்களே, துவாவோடு சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது நேர்ச்சை. அல்லாஹ்விடம் நாம் ஏதாவது ஒன்றை நேர்ச்சையாக சொன்னுவிட்டால் அது கிடைத்த பிறகு மாற்றம் இல்லை. குறைப்பதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை, தவணையில் கொடுப்பதும் இல்லை. நேர்ச்சை என்றால் உடனே நிறைவேற்ற வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். வரலாற்றில் ஒரு அற்புதமான சம்பவம் வருகிறது. கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சில வியாபாரிகள் சின்ன படகில் சிக்கி உயிர் போகும் நிலையில் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களை காப்பாற்றினால் உன் பாதையில் 1000 தங்க காசுகளை சதகா செய்வோம் என்று நேர்ச்சை செய்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் எங்கிருந்தோ ஒரு பெரிய பறவை வந்து இரும்பு கம்பியுடன் கூடிய நூல் கட்டை அந்த படகில் போட்டுவிட்டு சென்றது. அந்த கம்பிதான் அவர்களுக்கான நங்கூரமாக மாறியது. படகு நிலை பெற்றது. உயிர் காப்பாற்றப்பட்டது. கரை சேர்ந்தவுடன் அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்ற வந்தார்கள். அந்த 1000 தங்க காசுகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மிகவும் ஏழையான ஒரு பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுக்க நினைத்த ரிஸ்கை இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்தான். இதுதான் மூமினின் நம்பிக்கை. எந்த நெருக்கடியிலும் மனம் தளராமல் அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு பயணிப்பது. இதைத்தான் நபிகள் பெருமான் அழகாக சொன்னார்கள். மூமினின் விஷயம் ஆச்சரியமானது. சந்தோஷம் வந்தால் நன்றி செலுத்துகிறான். துன்பம் வந்தால் பொறுமை காக்கிறான். இரண்டுமே அவனுக்கு நன்மையாக மாறுகிறது. இன்றைக்கு உலகம் எந்த நோயை மிக பெரிய நோயாக சொல்கிறது தெரியுமா? இதய நோயா, புற்று நோயா, ஸ்ட்ரோக்கா? இல்லை, கவலை, ஸ்ட்ரெஸ். WHO கூட சொல்கிறது உலகத்தின் மிகப்பெரிய நோய் கவலைதான் என்று. குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கவலையில் மூழ்கியிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் இதற்கு ஒரு அற்புதமான மருந்தை கொடுக்கிறது. பொறுமை, நம்பிக்கை, துவா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். கணவர் வெளிநாட்டில் இருக்கும் போது குழந்தை இறந்து போகிறது. ஆனால் கணவர் வந்ததும் முதலில் விருந்தோம்பல், அன்பு, அமைதி. பின்னர் சொல்லும் வார்த்தை என்ன? அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்தான், அவனே திரும்ப எடுத்துக்கொண்டான். இந்த பொறுமைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய பரக்கத்தை கொடுத்தான். அதேபோல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் இறந்த பிறகு நபிகள் பெருமான் சொல்லிக் கொடுத்த துவாவை நினைத்து சொன்னார். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரன் மின்ஹா. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரன் மின்ஹா. அவர் நினைத்தார், என் கணவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும்? ஆனால் அல்லாஹ் அவருக்கு கணவனாக நபிகள் பெருமானையே கொடுத்தான். அன்பர்களே, அல்லாஹ் எதையாவது எடுத்தால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெரிய ஹிக்மத் இருக்கும். நாம் பார்க்கும் பார்வையில் அது இழப்பு போல தெரியும். அல்லாஹ் பார்க்கும் பார்வையில் அது உயர்வு. ஒரு சின்ன குழந்தையின் சம்பவம் கூட இதை நமக்கு கற்றுத் தருகிறது. உடலில் புற்றுநோய், ஆனால் மனதில் பயம் இல்லை. என் உடம்புல இருக்கிற பூச்சியை நான் சுட்டுவிடுறேன் என்ற நம்பிக்கை. 6 மாதத்தில் நோயே இல்லை. நம்பிக்கை உடம்பை கூட மாற்றும் என்றால் அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றாதா? எனவே அன்பர்களே, எந்த கட்டத்திலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். துவாவை விடாதீர்கள். பொறுமையை விட்டுவிடாதீர்கள். அல்லாஹ் இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு. இந்த உரை உங்களுடைய மனதை தொட்டிருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தி இன்னொருவரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக மாறலாம் என்பதற்காக லைக் செய்யுங்கள். பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையோடு வாழும் மூமின்களாக வாழும் பாக்கியத்தை வழங்குவானாக.